டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நாடு 78வது சுதந்திர தினத்தை என்று கொண்டாடுகின்றது. உண்மையில் நாம் 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தோம். இந்த சுதந்திரம் எமக்கு இந்தியாவின் போராட்டத்தினூடாக, இந்தியாவுக்கு 47 கிடைத்த சுதந்திரம் எமக்கு அதிகமாக போராடாமலேயே கிடைத்ததாக அதிகமான வரலாற்று சான்றுகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் இந்த சுதந்திரம் ஐரோப்பிய ஏகாதிபத்திய நாடுகளில் இருந்து கிடைத்திருந்தாலும் அந்த சுதந்திரத்தை நாம் எடுத்து இலங்கை அரசியல் கட்சிகளிடம் நாம் தாரை பார்த்து விட்டோம். 78 வருடங்களில் நாம் சுதந்திரம் அடைந்திருந்தாலும் இதுவரையிலும் எமக்கான உண்மையான சுதந்திரம், உண்மையான விடுதலை கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டுமே. அப்படி கிடைத்திருந்தால் இந்த 78 ஆண்டுகளுக்குள் நாம் கல்வியிலும் ஏனைய விடயங்கள் பொருளாதாரத்திலும் நாம் சுதந்திரம் அடைந்திருப்போம் என்பதுதான் உண்மை. இந்த அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி தலைமைகள் பதவிக்கு வருகின்றார்கள். பதவிக்கு வரும் வரை அவர்கள் நாட்டு நலன் பற்றியும், நாட்டின் முன்னேற்றம் பற்றியும், நாட்டு பொருளாதாரத்தை வானலாக உயர்த்துவோம் என்பதை போன்ற கோஷங்களை எடுக்கின்றார்கள். அந்த கோஷங்களை இட்டு அவர்கள் பதவிக்கு வந்து அமர்ந்ததும் தாங்கள் பதவிக்கு வந்த கட்சி தொடர்பாகவும் அந்த கட்சியை சொல்லும் விடயங்களை மாத்திரமே நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பதுதான் இந்த நாட்டின் மிக பெரும் சுதந்திரமின்மை, இந்த நாட்டின் அவலம் என்று சொல்லலாம். அல்லது அல்லாவிட்டால் இந்த நாடு என்றோ ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற இருக்கும். இது ஒரு அழகான 2,20,00,000 மக்கள் வாழும் அழகான ஒரு தேசம். சிறிய ஒரு வளங்கள் நிறைந்த ஒரே மணித்தியாலத்திற்குள் பல்வேறு காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான தேசம். இந்த தேசம் இதுவரை காலமும் சுதந்திரம் அடையாமல் இருப்பதற்கு, சுதந்திரம் என்பது நான் சொல்வது விடுதலை, பொருளாதார விடுதலை, கல்வி விடுதலை, அரசியல் விடுதலை போன்ற எந்த விடுதலையும் நமக்கு பெற்றுத்தராமல் இருப்பது இந்த நாட்டுக்கு இதுவரை காலமாக வந்த அரசியல் தலைமைகள் தான். அரசியல் தலைமைகள் வருகின்ற போது கதைத்த விடயங்களை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார்கள் இல்லை. நடைமுறை என்பது வேறும், கதைக்கும் விடயங்கள் வேறும் என்ற நிலை இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டுக்கு வருபவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கதைக்கும் விடயங்களை செயற்பாட்டிலேயே கொண்டு நடைமுறைப்படுத்துகின்றார்கள் இல்லை. அதற்கு அவர்கள் முஸ்தீபு செய்கிறார்கள் இல்லை. அரசியல் கட்சிகள் சொல்லும், அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருக்கும் கைங்கரியங்களை மாத்திரமே செய்து கொண்டு தேசம் இந்த நாட்டின் அபிவிருத்தி, இந்த நாட்டை முன்னே கொண்டு வருதல் என்ற விடயங்களில் பின்னே சென்று விடுகின்றார்கள். எனவே இந்த அரசியல் தலைமைகள் இது சம்பந்தமாக யோசிக்க வேண்டும். இந்த அரசியல் தலைமைகள் மாறாதவரை எமக்கு சுதந்திரம் கிடைத்ததாக நாம் கற்பனை தான் பண்ண முடியுமே தவிர அது நடைமுறைக்கு வராது அந்த சுதந்திரம். எனவே நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கதைகளில் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் உண்மையில் சுதந்திரம் அடையவில்லை. அப்படி சுதந்திரம் அடைந்திருந்தால் இந்த 78 வருடங்கள் நாம் இன்னும் அதில பாதாளத்திற்கே பொருளாதாரத்திலும், கல்வியிலும், அரசியலிலும் போய்கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் இன்னும் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த சுதந்திரம் சிறந்த சுதந்திரமாக எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எமது அரசியல் கட்சி தலைமைகள் தங்களது கட்சிகளுக்காக பாடுபடுவதை விட்டு இந்த தேசத்திற்காக, இந்த நாட்டிற்காக, இந்த அழகான தீவை முன்னேற்றுவதற்காக பாடுபட வேண்டும். அதற்காக யாரும் பாடுபடுவதாக தெரியவில்லை. இங்கே எத்தனையோ மேய்ச்சல் தரை நிலங்கள் காணப்படுகின்றன, எத்தனையோ ஏக்கர் காணி காணப்படுகின்றன, எத்தனையோ கரைய பசுக்கள் காணப்படுகின்றன. இவற்றிற்குரிய வாய்ப்புகள், உற்பத்தி நிலைமைகள், இந்த பயிற்சி நிலங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் என்ற விடயங்கள் எதுவுமே யாருமே செய்கிறார்கள் இல்லை. இன்னும் பால்மாவை இறக்குமதி செய்வதாகவும், இன்னும் வெங்காயம், வெள்ளப்பூடு போன்ற சிறு சிறு பொருட்களையும் இறக்குமதி செய்பவர்களாகவும் தான் இந்த நாட்டு அரசியல் தலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் மாற்றங்களை கொண்டு வருவதாக இல்லை. கதைக்கின்றார்கள் மாற்றங்களை பற்றி. சேஞ்ச் வர வேண்டும், சிஸ்டம் சேஞ்ச் வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்குகின்றார்கள். காரணம், அவர்கள் கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். அரசியல் கட்சிகள் அவர்களை ஆள்கின்றது. அரசியல் கட்சிகள் அவர்களை ஆள்வதால் அவர்கள் நாட்டை ஆள்வதற்கு முற்படுவது குறைவாக இருக்கின்றது. எனவே நாட்டை அவர்கள் ஆள வேண்டும். நாட்டு பற்றி அவர்களுக்கு இருக்கணும். இனம், மதம், பேதம் எதுவுமே அரசியல் தலைமைகளுக்கு இருக்கக்கூடிய தான் வந்து அமரும் கதிரை ஒரு தேசத்திற்குரிய கதிரையாக அவர் கருத வேண்டும். அந்த தேசத்தை நோக்கி அவரின் நகர்வுகள் இருக்க வேண்டும். உற்பத்தி, அதாவது ப்ரொடெக்ஷன் ஓரியன்டட் எக்கனாமிக்காக இருக்க வேண்டும். உற்பத்தி நோக்கிய ஒரு பொருளாதார கொள்கை அவர்களிடம் இருக்க வேண்டும். உற்பத்தி அதிகரிக்கின்ற போதுதான் இந்த நாடு அபிவிருத்தி அடையும். கைத்தொழில் பொருட்களாக இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உற்பத்தி நோக்கி நகர வேண்டும். அப்போதுதான் நம்ம நாடு மிகையாக உற்பத்தி செய்து அதிகமானவற்றை ஏற்றுமதி செய்து அந்நிய செலாவணியை உழைக்கலாம். இங்கு இறக்குமதி நோக்கிய பொருளாதாரமாகத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இலகுவாக எதை செய்ய முடியுமோ இலகுவானதை செய்து தப்பித்துக் கொள்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள். கடினமான விடயங்களை நடைமுறைப்படுத்த முற்படும் போது மக்கள் எதிர்ப்பு வரும், தற்காலிகமாக நலன்களை எதிர்நோக்கும் மக்கள் எதிர்த்துக் கொள்வார்கள் என்பதால் அவற்றை செய்யாது சாதாரணமான சின்ன சின்ன விடயங்களை செய்து தப்பித்துக் கொள்கின்றார்கள். அரசியல் வாக்குகளுக்காகவும் அரசியல் கட்சியை தக்க வைப்பதற்காகவும் தான் இவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது எமது நாட்டுக்கு எப்போதும் தீமையாகவே அமைந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை காலம் 78 அல்ல, இன்னும் 800 வருடங்கள் சென்றாலும் இந்த நாடு அபிவிருத்தியை நோக்கி நகர்வதற்குரிய திட்டமிடல்களும் செயற்பாடுகளும் நடைமுறைப்படுத்தல்களும் இதுவரை இல்லாமல் இருக்கின்றதால் எமக்கு அந்த வெற்றி கிடைக்கப் போவதில்லை. எனவே நாம் அடைந்திருக்கும் இந்த சுதந்திரம் எமக்கான கற்பனை சுதந்திரம், இமேஜினேஷன் இண்டிபெண்டன்ஸ் தான் நாம் பெற்றிருக்கின்றோம். அதை நடைமுறையான சுதந்திரமாகவும் ஒரு விடுதலையாகவும் பெற வேண்டும் என்றால் எமது அரசியல் கட்சி தலைமைகள், எமது அரசியல் கட்சிக்காரர்கள் இந்த தேசம் சம்பந்தமாக யோசிக்க வேண்டும். எந்த தடை வந்தாலும் இந்த தேசத்தை முன்னேற்ற வேண்டும் என்று கருதி அவர்கள் செயற்பட வேண்டும். எதிர்கால வாக்கு வங்கியை நோக்கி செயற்பட்டால் எதுவுமே நடத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. எனவே இந்த சுதந்திர தினத்தில் நாம் எல்லோரும் அடைந்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரமா, இந்த சுதந்திரத்தை நாம் அனுபவித்திருக்கின்றோமா, இந்த சுதந்திரத்தால் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றதா என்ற விடயங்களை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டு, நாம் எல்லோரும் இந்த நாட்டை ஒரு பொருளாதார நிலைமை உள்ள நாடாக, ஒரு பொருளாதாரத்தில் முன்னோக்கி ஒரு நாடாக, ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு நாடாக மாற்றுவதற்குரிய திடசங்கற்பம் இந்த 78வது சுதந்திர தினத்தில் கூறுவோம் என்று கூறி இதை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.